விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடிருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, இப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, இப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து கொண்டு பெருகின. ஆம் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் இப்படியாய் அனைத்து சபைகளிலும் அவர் வாழ்ந்த நாட்களில் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலை பெற்று பரிசுத்த ஆவியின் நடத்துதலோடு அவர்கள் நடந்து பெருகினார்கள் என்று வேதத்திலே சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறதான காரியம், நீங்களே நான் தங்குகிற ஆலயம் என்கிறபடியினால் உங்களுடைய ஆலயமும் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய சபைகளும் நம்முடைய இருதயம் என்கிறதான ஆலயமாகிய சபைகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் நடந்து பரிசுத்த ஆவியின் ஆறுதலை பெற்று பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நாம் நடந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியினாலே நாம் நடந்து உலக வாழ்க்கையில் பெருகும்போது கர்த்தர் நாம் இதயம் என்கிறதான ஆலயத்தின் மூலம் நம் மூலம் நாம் தேசத்தில் இருக்கிறதான நாம் செல்கிறதான சபைகள் மூலம் ஒவ்வொரு சபைகளின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் தேசத்தில் இருக்கிறதான சபைகளில் சமாதானம் பெருகும்படியாய் பக்தி விருத்தி பெருகும்படியாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருகும்படியாய் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து அவர்கள் பெருகும்படியாய் அனுதினமும் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆவியினாலே இணைந்து நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.